வெல்கம் வியூவர்ஸ். அது சரியாக ஏப்ரல் 7, 2015. த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இன் கொடைக்கானல், டேவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்படுற குணா கேவ். குணா கேவுக்கு இரவு நேரத்தில் போன அந்த 3 பசங்களுக்கு அப்படி என்ன ஆச்சு, அவங்க எந்த மாதிரி அமானுஷியத்தெல்லாம் அவங்க பார்த்தாங்க, அந்த அமானுஷியம் அவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுச்சு, நைட் நேரத்தில் அதுவும் 6 மணி 7 மணிக்கு மேலே அங்கே போகிறதுக்கு யாருக்குமே அலோடு கிடையாது. ஆனால் அதிகம் மீறி நைட்டு போய் நம்ம அந்த குணா கேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் மது போதையில் முடிவு எடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. காலையில் அவங்கள போலீஸ்காரங்க மீட்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த மாதிரி அமானுஷ்யமான இதெல்லாம் ஃபீல் பண்ணாங்க, அவங்களுக்கு போலீஸார் கொடுத்த தண்டனை என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆகாஷ், பிரேம், தர்ஷன் இவங்க 3 பேரும் கொடைக்கானலுக்கு டூருக்காக போகிறாங்க. இவங்க 3 பேரும் சென்னை ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்க. நம்ம கொடைக்கானல் டூர் போகணும், 2 நாள் ப்ரோக்ராம்டா, சாட்டர்டே சண்டே லீவில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக பகல்லையே எல்லா பிளேஸையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா பிளேஸை விட குணா கேவ் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் ஆகும். இதை பற்றி நிறைய மர்மங்கள் நம்ம நியூஸ்லையும் நிறைய யூடியூப்லையும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய மர்மம் என்னன்னு நம்ம பார்க்கணும். நைட் சமயத்தில் நம்ம இந்த குணா கேவ் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த உடனே மற்ற 2 பேரும் சொல்கிறாங்க, வேண்டாண்டா, 6 மணிக்கு மேலே இங்கே யாருக்குமே அலோடு கிடையாது, நம்ம இங்கே வர்றதுக்கு போலீஸ்காரங்களும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, போலீஸுக்கு தெரியாமல் ஒருவேளை வந்தால் கூட போலீஸ்கிட்ட மாட்டினா நம்மளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் பயமுறுத்துறாங்க. அவனும், டேய் நான் சொல்கிறது கேளுங்கடா, நைட் டைமில் நம்ம இங்கே ஏதாவது ஒரு செல்ஃபியோ இல்லைனா நைட் டைமில் நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு போனோன்னா இதில் அமானுஷங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்த முதல் ஆளுக்கும் நம்மளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. சரி போகலாண்டான்னு சொல்லி 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. சரியாக 9 மணிக்கு அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு குணா கேவுக்கு புறப்படுறாங்க. அந்த பனி மூட்டத்துலேயும் அந்த ரோட்டில் இருக்கிற மிஸ்டையும் எதிர்த்தாப்பில் வர்ற ஆட்களையும் அந்த ரோடுமே இவங்களுக்கு சரியாக தெரில. பயங்கர குளிர். பகல்லையே கொடைக்கானலில் சீசன் டைமில் அப்படி குளிரும். ஆனால் இவங்க கிளம்புறதோ நைட் டைமில் 6 மணிக்கு மேலே ரூம்லேயே இருக்க முடியாது. ஆனால் இவங்க நைட் சமயத்தில் அதுவும் காட்டு பகுதிக்கு போகிறாங்க. இவங்களுக்கு ஏத்தாப்பில் வர்ற ஆட்களும் தெரில. பயங்கர இதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இது வரைக்கும் யாரும் நைட் டைமில் போய் பார்த்தது கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட் நைட் டைமில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த ஆர்வத்திலேயே கையில் கேமராலாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஃபைன் ஃபாரஸ்ட்டை தாண்டும் போது இவங்க பார்த்த அந்த சம்பவம் இவங்க வாழ்நாள்லேயே அப்படி ஒரு இதை பார்த்துருக்கவும் மாட்டாங்க. நிறைய பேய் படங்கள்லையும் அல்லது நிறைய கோஸ்ட் சம்மந்தமான வீடியோக்களையும் தான் அந்த மாதிரி ஒரு இது பார்த்துக்கணும். ஆனால் இவங்க லைஃப்லேயே லைவாக பார்த்த அந்த காட்சி இதுதான். அங்கே ஒரு பெண் நடு ரோட்டில் எந்த அசுவும் இல்லாத அளவுக்கு அந்த பனி மூட்டத்துக்கு நடுவில் ஒரு வெள்ளை உருவம் நின்றுட்டுருக்கு. இதை தூரத்தில் பார்த்த உடனே கார் ஓடிட்டு இருந்த பிரேம் மற்ற 2 பேர்கிட்டையும், டேய் அங்கே முன்னாடி பாருங்க, அது ஆள் எதுவும் நிற்கிற மாதிரி இருக்கா இல்லை பனி மூட்டமா அப்படின்னு சொல்லி கேட்க,
பனிமூட்டை மாதிரி தான்டா தெரியுது, ஆனால் ஆள் ஏதோ இருந்துட்டு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஹெட்லைட் ஆஃப் பண்ணிடாத அப்படின்னு அந்த காரோடைய ஹெட்லைட்டை டிம் பிரைட் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த உருவம் அப்படியே நிற்கிது. அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது யாரோ ஒரு ஆள் குறுக்க நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஹாரனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது மறுபடியும் அது எந்த அசையுமே இல்லை, ரோட்டை விட்டு நவளவும் செய்யலை, காருக்கு நேரம் முன்னாடி வரவும் செய்யலை, அப்படியே நிற்கிது. இவங்களுக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 3 பேருமே நல்ல போல்டான பசங்க. டேய் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீ காரை எடுத்துகிட்டு கிளம்பு. டேய் அது அவரோட ஆளாக இருந்துச்சுன்னா நம்ம இடிச்சே தான் ஆகிட்டுனா. டேய் இந்த டைம்லனா யாரும் ஆளுங்களாம் இருக்க மாட்டாங்க, அது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு இது மாதிரி தான் எனக்கு தோணுது, நீ காரை எடு அப்படின்னு காரை எடுக்கிறாங்க. அந்த உருவத்துக்கு நேரம் மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் காருக்கும் எதாகல, அதில் நின்றுட்டு இருந்த உருவத்துக்கும் எதாகல. சரின்னு சொல்லி பார்த்துட்டு காரில் போகும்போதே பேசிட்டு வராங்க. டேய் அது என்ன இதாக இருக்கும், ஒருவேளை எதுவும் பேய் பிசாசாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே, டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கா, நம்ம வந்திருக்கதே நைட் டைமில் இங்கே வந்திருக்கோம், பேய் பிசாசு நீ கூட கொஞ்சம் பயமுறுத்துற, குணா கேவில் போயிட்டு நைட் டைமில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு குணா கேவ் கிட்ட நெருங்கும்போது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் மாதிரி ஜோடி ஜோடியாக அதில் 2 உருவங்களா ரோடு சைட்லேயும் அந்த குணா கேவ் அந்த என்ட்ரன்ஸ்லையும் அந்த படிக்கட்டுலையும் உட்காந்துருக்கு. இவங்களுக்கு பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுது. என்னடா நைட் டைமில் இப்போ நிறைய பேர் வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அதில் பிரேம் சொல்கிறான், டேய் இது கண்டிப்பாக வந்து பேய்களுடைய வேலை தான்டா, இங்கே குணா கேவில் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுடைய ஆன்மா குகைக்குள்ளே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நைட் டைமில் நம்ம அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வெளியவே அசால்ட்டாக லாந்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுடா அப்படின்னு சொல்கிறேன். டேய் காரை நிப்பாட்ட வேண்டாம்டா, நம்ம வந்து இறங்கிலாம் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு, டேய் நம்மளும் எடுக்க வேண்டாம், அதில் இருக்கிற அந்த உருவத்தை எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடு அப்படின்னு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு 4-5 ஃபோட்டோக்களை எடுக்கிறான். எடுத்துட்டு டேய் காரை ஸ்டார்ட் பண்ண வச்சு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம இதுக்கப்புறம் அங்கே இருக்க வேண்டாம், அங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு அவங்க 3 பேருக்குள்ளேயும் மாற்றி சொல்ல, டேய் நம்ம காரை விட்டு வெளியே இறங்க வேண்டாம், காரில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி, நம்ம கொஞ்ச நேரம் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதில் 2 ஆன்மாக்கள் ஜோடியாக வந்து இவங்க காரோடைய பேனட்டில் ஏறி உட்காருது. அதை இவங்க லைவாக பார்த்துக்கிட்டு ஹாரன் அடிக்கிறாங்க. அதுகளுக்கு எந்த இதுவுமே இந்த ஹாரன் சத்தமே காதில் விழாத மாதிரி அதில் கேஷுவலாக லாந்தின மாதிரி லாந்திட்டு இருக்கு. எதார்ச்சையா பிரேம் காரோடைய சென்ட்ரல் மிரரை பார்க்கான். அப்போ காரில் பேக் சைடில் பின்னாடி கண்ணாடியில் ஒரு உருவம் கண்ணாடியில் மூஞ்ச பதிச்ச மாதிரி கார் உள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்கு. அது மூஞ்செல்லாம் அவ்வளோ கோரமாகும், பல்லுகள்லாம் அந்த சிங்கப்பல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த கோரத்தோட அந்த கண்ணாடி பின்னாடி வந்து பார்த்துட்டு இருக்கு. டேய் இங்கே இருக்க வேண்டாம், பேயிடா, நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி யார் இருக்கும்னு சொன்ன அந்த பிரேமே உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடறான். கொஞ்சம் தூரத்தில் அந்த குணா கேவை தாண்டி ஒரு 100 மீட்டர் தான் வந்திருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிடுது. சுத்தமாக மயான இருட்டாயிடுது. அந்த இருட்டுக்குள்ள அவங்களுடைய கார் வெளிச்சம் மட்டுமே தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த காரும் ஆஃப் ஆயிடுச்சு. சரியான இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், போச்சு அப்படின்னு மற்ற 2 பேர் எல்லாம் பயத்தில் அலற ஆரம்பிக்கிறாங்க. போச்சு, வசமாக சிக்கிக்கிட்டோம், நம்ம இங்கேருந்து இப்போ எப்படி வெளியே போவோம், இப்போ நம்மளுக்கு போலீஸுகள்லேயும் மாட்டினா கூட நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, நான் இதான் அப்போவே சொன்னால் வர வேண்டாம், பிரேம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி மற்ற 2 பேரும் அவங்கள்ட்ட திட்ட. டேய் திட்டுறதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து எப்படி வெளியே கிளம்புறதுன்னு பாருங்கடா. காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான், காரு ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது. மற்ற 2 பேர்த்தையும் இறங்கி டேய் நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்கடா அப்படின்னு சொன்னால் 2 பேரும் நாங்கள் காரை விட்டு கீழே இறங்க மாட்டோம் அப்படின்னு பயமுறுத்து. டேய் பயப்படாமல் இறங்கி தள்ளினாதான்டா நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு மறுபடியும் இறங்கி காரை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் கார் ஸ்டார்ட் ஆகலை. கொஞ்சம் நேரம் தள்ளி பார்த்துட்டு மறுபடியும் காருக்குள்ளே ஏறி வந்து உட்காந்துட்டு அவங்களுடைய ஃபோனில் டார்ச்சை ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க.
இதுக்கு தாண்டா நான் சொன்னேன், தேவையில்லாத வேலை நம்ம பார்க்க வேண்டாம், இதனால் பிரச்சனைகள் அதிகமாகும், உன் பேச்சை கிட்ட வந்தது தான் பெரிய தப்புன்னு. இவங்களுக்குள்ள அடிப்படை சண்டை வராதது தான் குறை. அந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. கார் ஸ்டார்ட்டே ஆகலை. ஓகே, கார் ஸ்டார்ட் ஆகலை, மெக்கானிக் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் போல இருக்குது, காலையில் வரைக்கும் இங்கே தான் இருந்தவனு போலன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. கரெக்டாக ஒரு விடிய காலம் ஒரு 6 மணிக்கு போல் போலீஸ் ரவுண்ட்ஸ் வரும்போது இந்த காரை குணா கேவு கிட்ட பார்த்துட்டு, எப்படியே அந்த கார் உள்ளே வந்துச்சு நைட் டைமில், இந்த கார் மட்டும் தனியாக அனாம நிற்குது அப்படின்னு அந்த கார் பக்கத்தில் வந்து பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. ஏன்னா கண்ணாடி கிளாஸில் அந்த அவ்வளோ பனி மூட்டம், அந்த மிஸ்டில் உள்ளே இருக்கிற ஆட்களே வெளியே தரல. காரை தட்டுறாங்க, காரை யாரும் வந்து திறந்து படலை. மறுபடியும் வேகமாக அந்த கார் பாடியை பயங்கர வேகத்தோடு தட்டணுன்னு கார் கதவை திறந்துட்டு அதில் இருந்து 3 பேர் இறங்குறாங்க. டேய், யார் தான் நீங்கள், எப்போ வந்தீங்க, இங்கே தான் 6 மணிக்கு மேலே உள்ள அலோடு கிடையாது, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு. அவங்க, சார் நாங்கள் வந்து இப்போ வந்து ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறோம், நைட் இந்த குணா கேவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணுறதுக்காக இப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு யார் அந்த பர்மிஷன் கொடுத்தா, நீங்கள் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க, பர்மிஷன் வாங்கினா நீங்கள் போலீஸ் பேட்ரோலோட தான் கூட வந்திருக்கணும், நீங்கள் 3 பேர் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, எப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க, என்னாச்சுன்னு சொல்லிங்கன்னா இவங்க அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, கார் ஸ்டார்ட் ஆகலை, அதான் நைட்டே கார்லேயே இருந்துட்டேன் சார், காலையில் மெக்கானிக் வச்சு எடுத்துக்கலான்னு சொன்னேன். போலீஸுக்காரங்க அவங்க 3 பேத்துக்கும் பலார்னு ஆளுக்கு ஒரு அறை வருவாங்க. நீங்கள் உங்களுடைய விளையாட்டு எந்த அளவுக்கு விபரீதத்தில் போய் முடிச்சுன்னு தெரியுமா? இதே இடத்துல 2016 17 பேர் காணாமல் போயிருக்காங்க. இந்த குணா கேவில் மட்டும் மிஸ் ஆனவங்க மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? போலீஸுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டை இவ்வளோ தான், தெரியாத ரிப்போர்ட்னு எவ்வளோ இருக்குது தெரியுமா? இங்கே நடந்திருக்க விஷயங்கள்லாம் சொன்னால் நீங்களாம் தாங்க மாட்டீங்கன்னு, உங்கள் மேலாம் ஆளுக்கு ஒரு கேஸ் போட்டு உங்களை கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டினா தான் சரிப்பட்டு வரணும்னு அவங்க சார்ன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பித்து, சரி அதில் பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ், சார் இவங்க நைட்டே இவங்களுக்கு பீதியில் இருந்திருக்காங்க சார், இப்போ இவங்கள பயமுறுத்த வேண்டாம், முதல்ல காரை டோப் பண்ணி நம்ம இழுத்துட்டு போயிடுவோம், ஸ்டேஷனில் போய் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த காரை இந்த போலீஸ் ஜீப்போட டோப் பண்ணி கீழே இறக்கி கொண்டு வராங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அந்த 3 பேர்த்தையும் விசாரிக்கிறாங்க. அவங்க மேலே அவங்களுடைய செல்வாக்கையும் அவங்களுடைய இதையும் வச்சு தான் மேலே எந்த கேஸும் போடாத அளவுக்கு போலீஸ் அவங்கள வான் பண்ணி விட்டுடுறாங்க. எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடாத எடுப்பு எடுத்து போனால் படாத பாடுபடுவாங்கன்னு சொல்லி. அதுக்கு இந்த 3 பேர் தான் சரியான உதாரணம். உங்களுக்கு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணும், ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக எந்த இடத்துக்கு வேணாலும் போகக்கூடாதுன்னு அதை தடை பண்ணி வச்சுருந்தா, திமிர் எடுத்து போதையில் நீங்கள் போனால் உங்களுடைய உயிர் பலியாயிடுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுவாங்க? உனக்கு பேயை பார்க்கணும் ஆசை இருந்தால் சுடுகாட்டுக்கு போ, அங்கே உனக்கு வந்து எந்த தடையும் கிடையாது, நீ 12 மணிக்கு போ, விடிய கூட போய் வந்து படுத்துங்க, உன்னை யாரும் கேட்க மாட்டான். ஆனால் ஒரு இடத்துல மக்கள் உயிர் இவ்வளோ பேருக்கேன்னு அதை வந்து தடை பண்ணி வைக்கிறாங்க. 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாரி உங்களுக்கு பணத்திமிரு மப்புல நீங்கள் போனீங்கன்னா இப்படி தான் நீங்கள் படுவீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் வீடியோவாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்.